என்னது பூனம் பாண்டே இன்னும் சாகலையா? சும்மா அவேர்னஸ்க்காக தான் செத்துட்டேன்னு சொன்னாங்களா? என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த பூனம் பாண்டே யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தில் வந்து தான் பிறந்தாங்க. 1991 பிறந்தாங்க. இப்போ கரண்டாக வந்து 2024 நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு 32 வயசு வந்து ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கெரியரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2010 வந்து மாடலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இவங்கள தெரிய வரணும். அதாவது இவங்க பூனம் பாண்டே வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இந்த சர்ச்சை மட்டும் இல்ல. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய சர்ச்சைலாம் ஈடுபட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா, இப்ப இந்த 2011 வந்து வேர்ல்ட் கப் கிரிக்கெட் நடந்தது. அதுல வந்து இந்தியா ஜெயிச்சது அப்படின்னா வந்து, நான் வந்து இந்த ட்ரெஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஒரு போஸ்ட்லாம் வந்து போடுறேன், வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சைய வந்து கிளப்புனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து பூனம் பாண்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து வெளிய மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகி தெரிய ஆரம்பிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்புறம் வந்து இந்தியாவும் வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம், அது வந்து அவங்களால வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஏன்னா வந்து நம்ம மக்கள் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வந்து எதிர்ப்பு. அதனால வந்து அத வந்து அவங்க ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு இதில வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து இது மாரி வின் பண்ணாங்க அப்படின்னா வந்து, நான் வந்து நியூடா வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாரியும் ஒரு சர்ச்சைய வந்து அவங்க கிளப்புனாங்க பூனம் பாண்டே. இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சு ஒரு 1 வருஷம், 2 வருஷம் நடக்குது. இவங்க வந்து மாடலா மாறுனதுக்கப்புறம். ஏன்னா பப்ளிசிட்டிக்காக வந்து இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல வந்து நெறைய பேசப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2013 தான் வந்து இவங்க வந்து ஆஸ் எ ஆக்ட்ரஸா வந்து உள்ள வராங்க. பாலிவுட்ல வந்து என்ட்ரி குடுத்துட்டு படம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து ஒரு 8 படம் கிட்ட நடிச்சிருப்பாங்க அவங்க. இப்போ வந்து கரண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எதுக்கு வந்து மறுபடியும் வந்து இந்த பூனம் பாண்டிய பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, திடீர்னு வந்து ஒரு இப்ப 2024 பிப்ரவரி 1ஆம் தேதி நெனைக்கிறேன். அன்னைக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் Instagram அக்கவுண்ட்லேருந்து ஒரு மேனேஜர், அவங்க மேனேஜர் சொல்ற மாரி, இது மாரி வந்து பூனம் பாண்டே வந்து இறந்துட்டாங்க. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோயினால அவங்க வந்து இறந்துட்டாங்க. பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் மெசேஜ் வந்து அவங்களோட Instagram அக்கவுண்ட்லேருந்து வருது. இத பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து, "ஐயோ! என்ன இவங்க நல்லா தானே இருந்தாங்க. அதுவும் வந்து சின்ன பொண்ணு தான். 32 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ளயே வந்து இப்படி ஆயிடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப டீட்டெயிலா வந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வந்து வைரலாவே போகுது. பூனம் பாண்டிய பத்தி வைரலாவே போகுது. எக்ஸ் தளத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹேஷ்டேக் வந்து பூனம் பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்தியா லெவல்லயும் சரி, நேஷனல் லெவல்லயும் சரி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1ஆம் தேதி ஃபுல்லாவே வந்து இந்த மாரி ஃபுல்லா வந்து இரங்கல் போஸ்ட்டு, ஆழ்ந்த இரங்கல்கள், ரிப்பு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரமும் சரி, பாலிவுட்லயும் சரி, அதே மாரி நம்ம இந்தியா லெவல்ல இருக்க யாரா இருந்தாலும் சரி, இந்த மாரி வந்து தெரிவிக்கிறாங்க. இது மாரி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் இன் பீஸ் எல்லாம் சொல்லிட்டு எல்லா போஸ்ட்டும் போட்டு தள்ளுறாங்க. தள்ளுனதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, 2ஆம் தேதி வந்து மறுபடியும் ஒரு வீடியோ போஸ்ட் ஒண்ணு வருது. அவங்க அஃபிஷியல் அக்கவுண்ட்ல இருந்து. அது யாரு பேசியிருக்காங்கன்னு பார்த்தா, அவங்களே பேசியிருக்காங்க. அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, "நான் இன்னும் சாகல. உயிரோட தான் இருக்கேன். அப்புறம் ஏன் அந்த போஸ்ட்ட நான் போட்டாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இது வந்து கர்ப்பப்பை புற்றுநோய பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அதனால வந்து நான் இன்னும் சாகல. உயிரோட தான் இருக்கேன். அதே மாரி வந்து இந்த கர்ப்பப்பை புற்றுநோயின்றது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து கொஞ்சம் நல்லா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து இது வந்து க்யூரபிள் தான் அது. அது ஸ்டார்ட்டிங்கே வந்து கண்டுபிடிச்சு, டெஸ்ட்லாம் பண்ணி கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்தோம் அப்படின்னா, இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து முற்றிலுமா வந்து குணப்படுத்தணும். ஆனா வந்து யாரும் இப்ப அத பத்தி பேச மாட்றாங்க. அதனால அந்த ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்றதுக்காக தான், நான் வந்து இப்ப இந்த மாரி வந்து நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத வந்து இதோட வந்து இவங்க சைட்லருந்து முடியுது. ஆனா வந்து இப்ப வெளிய ஆகட்டும், இல்ல வந்து நம்ம சோசியல் நெட்வொர்க்ஸ்ல ஆகட்டும், இல்ல நியூஸ்ல ஆகட்டும், இதெல்லாம் வந்து அது எப்படி வந்து ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இவங்க வந்து இந்த மாரி ஒரு டைப் தான். ஏன்னா ஸ்டார்ட்டிங்லேருந்து நான் சொன்ன மாரி, இவங்க அந்த பப்ளிசிட்டி ஸ்டார்ட்டிங் டைம்லேருந்து என்னலாம் பண்ணுவாங்க. அதனால வந்து இப்பவும் வந்து ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காக தான். ஏன்னா வந்து கொஞ்ச நாள் வந்து இவங்கள பத்தி இது பேசாமயே போயிட்டுருக்கு. இந்த கோவிட்க்குலாம் அப்புறம். ஆனா மறுபடியும் வந்து இவங்கள பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களே வந்து ஒரு அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும், இது வந்து முழுக்க முழுக்க வந்து பப்ளிசிட்டிக்காக தான் அவங்க பண்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து இப்ப ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லா. இப்ப நம்மளோட இதுல இருந்து அத பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேம் இருக்கு. அவங்க ஒரு மாடலு அதே மாரி வந்து இப்போ ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. அதனால வந்து ஜஸ்ட் அவங்க அவேர்னஸ்க்கு பண்ணது வந்து அது வந்து நல்லதே நம்ம நெனச்சாலும் கூட, ஆனா அதுக்கு வந்து நான் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்ல. அதுக்கு வேற ஏதாவது வந்து அவங்க ஜஸ்ட் ஒரு போஸ்ட்டோ இல்லன்னா வந்து வேற ஏதாவது ஒரு மீடியா பிரஸ் மீட்டோ அவங்க குடுத்திருந்தாலே, அது வந்து ஒரு அவேர்னஸா வந்து நல்லபடியா வந்து போய் ரீச் ஆயிருக்கும். ஆனா இந்த மாரி செத்துட்டேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கான்ட்ரோவர்சியா வந்து இப்ப பேசப்பட்டு இருக்கு. இதே மாரி இன்னொரு தகவல பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க இங்க இருக்கிற வீடியோ போய் பாருங்க. நான் உங்கள அங்க வந்து பார்க்குறேன்.